அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் உள்ள ஜாதகம். பெண்கள் ஜாதகத்தில் லேடிஸ் ப்ராப்ளம் நோய் உள்ள ஜாதகம் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போகிறோம். ஸ்கிரீன்ல காட்டப்படும் ஜாதகம் அனைத்தும் லேடிஸ் ப்ராப்ளம் நோய் உள்ள ஜாதகம். லேடிஸ் ப்ராப்ளம் நோய் என்றால் மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில் கட்டி, இதற்கு பேர் தான் லேடிஸ் ப்ராப்ளம் நோய். நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்பு இருந்தால் நிச்சயமாக லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். அதனால லேடிஸ் கம்பல்சரியாக ஒரு மெடிக்ளைம் பாலிசி எடுத்து வைத்துக் கொள்வது மிக அவசியம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்கணும் என்றால் மெடிக்ளைம் பாலிசியால் மட்டும்தான் முடியும். ஓகே, வருமுன் காப்பது வைத்தியம், வந்த பின் பார்ப்பது பரிதாபம். உடம்பு மேல் அக்கறையும் உயிர் மேல் பயம் உள்ளவங்க கண்டிப்பா 35 வயதுக்கு மேல் ஹெல்த் செக்அப் பண்ணுவது நல்லது. இதுவரைக்கும் ஒரு சாதாரண மனிதனாக பேசினேன். இப்போ உங்கள் ஜோதிட நண்பனாக பேச போகிறேன். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. விருச்சகத்தில் கேது பிளஸ் 6ஆம் அதிபதி சந்திரனும் பிளஸ் பாதகாதிபதி சுக்கிரனும் இருப்பதால் இந்த ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1-6 அதிபதி சுக்கிரன் உச்சம். சுக்கிரனுக்கு சனி கேது தொடர்பு உண்டு. மேலும் லக்னாதிபதி சுக்கிரன் அவயோகி கிரகம். அதனால் இந்த ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருப்பதால் ஆயுள் அதிகம். 8இல் இருக்கும் அஷ்டமாதிபதிக்கு பாவகிரகங்கள் தொடர்பு இருப்பதால் வாழ்க்கையில் துன்பங்களும் அதிகம். 8இல் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. 8ஆம் இடம் மர்மஸ்தானம். 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஜாதகிக்கு மர்மஸ்தானத்தில் நோய் உண்டு. அந்த நோய் லேடிஸ் ப்ராப்ளம் நோய் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று அவயோகி கிரகமாக இருப்பதால் மேலும் 6ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் அஷ்டமாதிபதி சந்திரனும் திரிகோணத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 8இல் சுக்கிரன் சந்திரன் கேது இருந்து சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருப்பதால் ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நீச சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் கேது இருப்பதால் சுக்கிரன் சந்திரன் இந்த இருவருக்கும் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருப்பதால் ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு அஷ்டமாதிபதி சந்திரனும் பாதகாதிபதி புதனும் தொடர்பு இருப்பதால் மேலும் புதன் அவயோகி கிரகமாக இருப்பதால் ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 8ஆம் இடம் மர்மஸ்தானம். சந்திரன் உடல்காரன். 8இல் இருக்கும் சனி நீண்ட கால நோயை குறிக்கும். 8இல் இருக்கும் ராகு மர்ம நோயை குறிக்கும். ஸோ 8இல் சனி சந்திரன் ராகு இருப்பதால் ஜாதகிக்கு மர்மஸ்தானத்தில் நோய் ஏற்படும். அதனால் ஜாதகிக்கு லேடிஸ் ப்ராப்ளம் நோய் உண்டு. இந்த வீடியோ தலைப்பு நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவாக தான் தெரியும், ஜோதிட பாடமாக பார்த்தால் பாசிட்டிவாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய குருநாதர்
ஜோதிடத்துறையில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரையும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் அவங்கள பயன்படுத்தணும். அவங்க மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஜோதிட கலையை பயன்படுத்தணும். அதன் மூலமாக ஜாதகத்தை ஆய்வு செய்ய கற்றுக்கொள்ளணும். ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் உங்களால் துல்லியமான பலனை எடுக்க முடியாது. அடிப்படை ஜோதிடத்தை நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். தூக்கத்தை எழுப்பி கேள்வி கேட்டால் கூட நமக்கு பலன் சொல்ல தயாராக இருக்கணும். ஜாதகத்தை கேஷுவலாக பாருங்க, ஹாப்பியாக பலன் எடுக்கலாம். அதுவும் ஜஸ்ட் 3 செகண்ட்ஸில் துல்லியமாக பலன் சொல்லலாம். பலன் எடுக்க பழகுங்க, பலன் சொல்லி பழகுங்க, பலன் சொல்லி கொடுக்கவும் பழகுங்க. ஜோதிட கலை உங்களுக்கு இறைவன் கொடுத்த கலை, உங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த கலை. ஜோதிட சக்தி ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும். ஜோதிட பாடத்தை உங்களுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்து பயன்படுத்துங்க. விரைவில் நீங்களும் ஒரு நாள் ஜோதிட துறையில் குருநாதராக மாறலாம். என்னுடைய இதயம் என்கிட்ட பொய் சொல்லாது, என்னுடைய மனசாட்சி எனக்கு துரோகம் பண்ணாது, என்னுடைய ஜோதிட கலை என்னை கைவிடாது. எனக்குள் ஒரு உலகம், என்னை போல் ஒருவன், எனக்குள் ஒருவன், உங்களில் ஒருவன், உங்களைப் போல் ஒருவன், தனி ஒருவன், 1000ல் ஒருவன், ஜோதிட துறையில் ஒருவன், ஜோதிட நண்பர்களின் ஒருவன், யூடியூபரில் ஒருவன். உங்களுக்கு தேவையான வீடியோ தலைப்பு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும். உங்களுடைய வீடியோ தலைப்பு விரைவில் ஜோதிட பாடமாக கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.